வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று, சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்தியன் டீம் ஸ்குவாடில் நடந்த அதிரடியான மாற்றங்கள். இன்னொன்று, இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர் விட்ட ஆணவ பேச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்தியன் டீமோட அப்டேட்ஸ் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான இந்தியன் டீமை நேற்றுக்கு ராத்திரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த தடவை வழக்கத்துக்கு மாறாக நம்ம இந்தியன் டீமோட ஸ்குவாடில் ஒரு சில அதிரடி மாற்றங்கள் இருந்துச்சு. அப்படி யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க, யாரெல்லாம் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? யாசஸ்வின் ஜெய்ஸ்வாலை டீம்ல இருந்து தூக்கிட்டாங்க. பும்ராவுக்கு முதுகுல வலி, அதனால அவரும் டீம்ல கிடையாது. இதுவே ஆல்ரெடி பல பேர்த்துக்கு ஷாக்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனா அடுத்து வரப்போற விஷயம் இன்னும் பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஓப்பனிங் பிளேயரான ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ஸ்பின் பவுலரான வருண் சக்கரவர்த்தியை டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. பும்ராவுக்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலரான ஹர்ஷித் ராணா டீம்ல இடம் பிடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக எதுக்குடா வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கு குழப்பமா இருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்தியன் டீம் ஸ்குவாட்ல 5 ஸ்பின் பவுலர்ஸ் இருந்தோம். 6வதா எதுக்கு இவரை கொண்டு வரணும் அப்படின்ற பல கேள்விகளும் ஃபேன்ஸ் மத்தியில இருந்திருக்கு. என்ன நடக்குது நம்ம இந்தியன் டீமுக்குள்ள அப்படின்னே தெரியல. ஃபாஸ்ட் பவுலிங்ல பும்ராவுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா வந்ததுனால முகமது ஷமி, அஸ்தீப் சிங் மற்றும் ஹர்ஷித் ராணா இந்த 3 பேரும் தான் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான இந்தியன் டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் லைனப்பா இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பின் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு 5 பேர் இருக்காங்க. பேட்ஸ்மேன்கள்ல ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பண்ட் மற்றும் ஹர்திக் பாண்டியாவும் இருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவை பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாசஸ்வின் ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ் மற்றும் சிவம் டூபே அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. டீம்ல யாருக்காவது முக்கியமான நேரத்துல இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா இவங்களை ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ 2025 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்தியன் டீமோட ஸ்குவாடை கடைசியா ஒரு தடவை பாத்துருவோம். ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் ஆசிய விக்கெட் கீப்பர், ரிஷப் பண்ட் ஆசிய விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், முகமது ஷமி, அஸ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு டிராவல் பண்ணாத ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா யாசஸ்வின் ஜெய்ஸ்வால், முகமது சிராஜ் மற்றும் சிவம் டூபே. 2025க்கான சாம்பியன்ஸ் டிராஃபி சீரீஸ் ஆனது பிப்ரவரி 19 இருந்து மார்ச் 9 வரைக்கும் பாகிஸ்தான்ல வச்சு நடக்க போகுது. இதுல மொத்தம் 8 டீம்ஸ் பிளே பண்ண போறாங்க. நம்ம இந்தியன் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை பங்களாதேஷ்க்கு எதிராக விளையாடுவாங்க. சரி, இப்போ அடுத்த மேட்டருக்கு போலாமா? இங்கிலாந்து பிளேயர் ஒருத்தர் செம்ம ஆணவமா பேசியிருக்காரு. என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்களே கேளுங்க. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்திருக்கிற நம்ம இங்கிலாந்து டீம் இந்தியாவுக்கு எதிராக பிளே பண்ண 2 ODI மேட்ச்லும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில இங்கிலாந்து டீமோட ஓப்பனிங் பிளேயரான பென் டக்கட் ரொம்ப ஓவரா பேசியிருக்காரு. ஆனா அவர் பேசினது கொஞ்சம் காமெடியாகவும் விமர்சனத்துக்குரியதாகவும் இருக்கு. அப்படி அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இங்க ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்திருக்கோம். அது சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிக்கிறது தான். நாங்க இன்னும் அதை பண்ண முடியும் அப்படின்னு நம்புறோம். இங்க கண்டிஷன்ஸும் வேற, நாங்க எதிர்கொள்ள போற அணிகளும் வேற. இந்தியாவுக்கு எதிராக நாங்க பிளே பண்ண போற 3 ODI மேட்ச்லயுமே நாங்க தோத்தாலும் சாம்பியன்ஸ் டிராஃபியோட ஃபைனல்ல அவங்கள ஜெயிச்சா போதும். இப்போ இந்த தோல்வியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்படி நாங்க அந்த ஃபைனல்ல ஜெயிச்சுட்டா இந்த தொடர் தோல்வியை நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரோட இந்த பேச்சு கொஞ்சம் ஓவரா இல்ல. சாம்பியன்ஸ் டிராஃபி சீரீஸ்ல அவங்க பல அணிகளை ஃபேஸ் பண்ணணும். ஆனா இங்க ஒரே அணிக்கு எதிராக 3 மேட்ச்லையும் தோத்துட்டு எப்படி சாம்பியன்ஸ் டிராஃபில வேற வேற அணிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியல. இது கொஞ்சம் பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. 2023ல நடந்த ODI சீரீஸ்ல இருந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக அவங்க பிளே பண்ணிட்டு இருக்க ODI சீரீஸ் வரைக்கும் இங்கிலாந்து டீம் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு ODI சீரீஸ்லயுமே ஜெயிக்கல. அவங்க ODI மேட்சஸ்ல ரொம்ப மோசமாவே பிளே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நம்பலனாலும் அதுதான் நெசம். இருதரப்பு ஒரு நாள் சீரீஸ்ல இந்தியன் டீம் கிட்ட தொடர்ந்து தோத்துட்டு இருக்கிற நம்ம இங்கிலாந்து டீம் பென் டக்கட் சொன்ன மாதிரி சாம்பியன்ஸ் டிராஃபில எப்படி நல்லா விளாண்டு இந்தியன் டீமை ஃபைனல்ஸ்ல வந்து தோக்கடிக்க போறாங்க அப்படின்னு பார்க்கணும். இந்தியன் டீமோட ஸ்குவாட்ல நடந்த அதிரடி மாற்றங்கள் மற்றும் இங்கிலாந்து பிளேயரான பென் டக்கட்டோட ஆணவ பேச்சு, இது எல்லாமே நடக்க போற சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். இந்தியன் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை பங்களாதேஷ்க்கு எதிராக பிளே பண்ண போறாங்க. இங்கிலாந்து டீம் தன்னோட ஆணவ பேச்சை நிரூபிக்க முடியுமா? நம்ம இந்தியன் டீமால சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிக்க முடியுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.